பாருங்க, அப்போ அந்த சீனரியே பார்க்க வேறு லெவலில் இருக்குங்க. இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் போகும்போது எனக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா சில்லுன்னு ஆகுது. அதுதான் ஒரு மாதிரி இருக்கேன் நான். ஹலோ கைஸ், குட் மார்னிங். இப்போ இந்த பஸ்ஸில் வந்தேன் கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3 மணி. ஆனால் சேலத்தில் வந்து இவ்வளோ பேர் வந்து இப்போவும் ஆக்டிவில் தான் இருக்காங்க. அவ்வளோ கூட்டம் இருக்குது, பஸ்ஸும் அவ்வளோ ரன்னிங்கில் இருக்குது. அந்த இவ்வளோ இயர்லியாக வந்து எங்கடா போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது சேலத்தில். இந்த பஸ் எங்கே இருக்குன்னு நினைக்கிறேன்னா கோயம்புத்தூர் நிற்கலாம். ஸோ அதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் இங்கே இருக்குது பாருங்கள், ஏற்காடுன்னு சொல்லிட்டு. இங்கே தான் பஸ் நிற்கும். லாஸ்ட் எண்டில் தான் இந்த ஸ்டாப் இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து இந்த இடத்த வந்து நோட் பண்ணிக்கோங்க. வாட்டர் டேங்க் நேரம் அப்படியே ஆப்போசிட்டில் ஏற்காடு. சேலத்துலேருந்து ஏற்காடு போகிற பஸ்ஸு டைம் பார்த்தீங்கன்னா 4:45. கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு எடுக்கிறாங்க. நம்ம வந்து 6 மணிக்கு அங்கே போய் ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. பார்ப்போம். ஃபஸ்ட்டு பஸ்ஸு இதாங்க. லோடெல்லாம் பாருங்கள், இப்போ தான் ஏற்றிட்டு இருக்காங்க. நல்லா தூங்கி எழுந்துட்டேன். டிக்கெட் எடுத்தாச்சு. சேலத்துலேருந்து ஏற்காடுக்கு வந்து 26 ரூபாய் டிக்கெட்டு. பஸ்ஸு பாருங்கள், இதே தான் போகுது. லாஸ்ட் டைமு கொல்லிமலைக்கு போகும்போது இதே மாதிரி தான் மானிட்டே தான் போனேன். ஸோ அப்போ அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்லாம் போட்டுருந்தாங்க. வேறு லெவலில் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சேலம் மொத்த ஏரியாவுமே தெரியுது ஃபுல்லாக லைட்டிங்கில். இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ இதுக்கு தாங்க ஏர்லி மார்னிங் வந்து நம்ம வந்து கிளம்பணுங்கிறது. அப்படின்னா தான் இந்த சீனரிலாம் நம்ம பார்க்க முடியும். வேறு லெவலில் இருக்குது இந்த சைடு. லாரி வந்து டக்குன்னு வந்து நின்றுச்சு. சண்டை போட்டுருக்காங்க. இதுதான் மாதிரி. ஸோ உங்களுக்கு லைட்டிங்கில் தெரியுதான்னு தெரில. மேகம் பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக இருட்டாக இருக்கா, அதனால் சரியாக தெரிய மாட்டேங்குது. இந்த இதில் பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். அடுத்த லாரி அடுத்து ஒரு லாரி வந்துச்சு. இந்த ஹேர்போர்ட்டை பாருங்கள் எவ்வளோ இருக்குது. ஸோ இது வந்து இந்த டயத்தில் அந்த மாதிரி தெரியாது. பக்கத்தில் நம்ம வரும்போது பார்ப்போம், வேறு மாதிரி இருக்கும் இந்த இடம். கைஸ், இந்த அழகை பாருங்கள் எப்படி இருக்குது. அப்படியே மில்கியாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்க. சன் அந்த சைடு இருக்குது. இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்பா வேறு லெவலு செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பாருங்க, அப்பா அந்த சீனரியே பார்க்க வேறு லெவலில் இருக்குங்க. ஏற்காடு இந்தளவுக்கு இருக்குன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. வேறு லெவலில் இருக்குது. கைஸ், அந்த சைடு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, மேகம் அப்படியே நிற்கிதுங்க. ஃபுல்லாக ஒயிட்டாக நிற்கிது. இதில் பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்கள். வா, எப்படி நிற்கி பாருங்கள் மேகம். வேறு லெவலில் இருக்குது. அப்படியே ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருக்குங்க, மேலேருந்து கீழே பார்க்குற மாதிரி. கைஸ், ஏற்காடு வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி. பாருங்கள் கைஸ், ஏற்காடில் ஃபஸ்ட்டு இங்கே நம்மளை வந்து இறக்கி விட்டாங்க. ஸோ போட் ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய இடம். இந்த இடம் தான் மெயின் இடம் ஏற்காடில். ஸோ அதனால தான் இங்கே இறங்கிட்டே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 6 மணி. செமையாக குளிருது. வரும்போது நிறைய ஃபாகாக இருந்தது. ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்கவே. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னு தெரில ஆக்சுவலாக. ஏன்னா எந்த ஷாப்புமே ஓப்பன் பண்ணல. எப்படியும் ஒரு 8 மணி 9 மணிக்கு மேலே தான் எல்லாமே ஆக்டிவிட்டி ஆகும்னு நினைக்கிறேன். பட் செமையாக இருக்குங்க. கொஞ்சம் மோசமாக தான் இருப்பேன், ஏன்னா ட்ராவலே இருக்காங்களா.
வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு அப்படியே கையெல்லாம் சில்லுன்னு ஆகுது. நடுங்குதுங்க. அந்தளவுக்கு ஃபாகாக இல்லை, ஆனால் சில்னஸ் நல்லாவே இருக்குது. ஒரே ஒரு போட்டு மட்டும் இருக்குது பாருங்கள் உள்ள. ஸோ அந்த லேக்கை லைட்டாக அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வருவோம். கொஞ்சம் டைம் ஆனால் இங்கே பாருங்கள் சேலத்துக்கு பஸ்ஸு அடிக்கிற டைம் இருக்குங்க. ஸோ மார்னிங் வந்து இயர்லியாக வந்தால் தான் கொஞ்சம் டைமுக்கு இருக்குது. மற்றபடிலாம் கொஞ்சம் ஒரு 6 o'clock மேலெலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கிற டைம் பஸ் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இறங்கினதும் நம்ம இங்கே தான் இறங்கிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சாக்லேட் கடைலாம் இருக்குது. எல்லாம் தர வாங்குவோம். லைட்டாக அப்படியே உள்ளே போயிட்டு வருவாங்க. நம்மளுக்கு நிறைய டைம் இருக்குது. கைஸ் அப்படியே லைட்டாக ரெப்ரஸ் ஆகிட்டேன். ஸோ யாருமே இந்த டைத்துக்கு வராதிங்க. ஏன் அப்படின்னா அந்த டைத்துக்கு வந்தீங்க அப்படின்னா எந்த கடையுமே இருக்காது, எந்த ஒரு இதுவுமே ஓப்பனில் இருக்காது. ஸோ மார்னிங் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் வரும்போது கிளைமேட் இருந்துச்சுலாம், ஸோ அது வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாங்க, வந்துட்டு ரூம் எடுத்துருங்க. ஸோ ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து ரூம் எடுத்தீங்கன்னா தெரியாது. ஒன் டே ட்ரிப்பு பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒரு 7 மணிக்கு நீங்கள் வந்து சேலத்தில் வந்து பஸ் ஏறினா கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஏறி வந்தீங்கன்னா எதுவுமே இல்லாமல் இப்படி சும்மா இப்போ நான் சும்மா ஜஸ்ட் அப்படியே வாக்கிங் மாதிரி போய்ட்டு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இங்கே வந்து இதுதான் மெயின் ஏரியா. அதாவது போட் ஹவுஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபால்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்க் இருக்குது. பார்க்கே 2-3 பார்க் இருக்குது. ஸோ எல்லாமே இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் போட் ஹவுஸு ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்குது. நடந்து வரும்போது ஒன்று நோட் பண்ணேன். இந்த கடையில் இங்கே கீழே பாருங்கள் பாப்பி ஹில்ஸ்ன்னு சொல்லிட்டு அட்வென்ச்சர் பார்க் ஒன்று போட்டிருக்காங்களா. அடுத்த கடையிலையும் பாருங்கள் பாப்பி ஹில்ஸ் அட்வென்ச்சர் பார்க்கு. பக்கத்தில் தான் அந்த கடையோட பேர். இங்கேயும் பாப்பி ஹில்ஸ் அட்வென்ச்சர் பார்க்கு. அங்கே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஒவ்வொரு கடையிலையும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் பாப்பி ஹில்ஸு. இந்த கடையிலையும் பாருங்கள், இந்த கடையிலும் பாப்பி ஹில்ஸு. எல்லாத்துக்கும் இவனே போர்டு ரெடி பண்ணி அவங்க பேரை மட்டும் சைடில் போட்டு அடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ நானும் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் கலைசி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து எங்கே இருக்கேன்னா ஏற்காடு வந்திருக்கேன். ஆல்ரெடி நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ட்ராவல் பண்ணி 3ஆவது நாள் ட்ராவல் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து ஏற்காடில் வந்து அடுத்து வந்து ஒவ்வொரு பிளேஸாக போக போகிறோம். ஸோ மார்னிங் வந்து நான் சீக்கிரமே வந்ததுனால பெருசாக வந்து எந்த கடையும் எந்த போட்டிங்கும் எதுவுமே ஓப்பன் பண்ணல. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து டைம் வந்து 8 மணி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போகக்கூடிய பிளேஸ் வந்து இங்கேருந்து நம்ம வந்து கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் உண்டு. ஸோ அந்த ஃபால்ஸுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு போக போகிறேன். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் இங்கே வந்தோம் அப்படின்னா இதெல்லாம் கவர் பண்ணது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ அந்த இடம் தான் மெயின். ஸோ அங்கே தான் போட்டிங் போகிற இடம்னால அங்கே தான் பஸ் ஸ்டாப் இறக்கி விட்டுருப்பாங்க. அங்கேருந்து நேராக வந்தீங்கன்னா இங்கே வந்து போட்டிருப்பாங்க. இதில் வந்து இந்த இடம் கிளியூர் ஃபால்ஸ்னு சொல்லி போட்டிருக்கலாம். இது வந்து 3 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக கூகுள் மேப்பில் பார்த்தா 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. சோலோவாக ட்ராவல் பண்ணும்போது இன்னொரு பிரச்சனை இருக்குங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஏரியாக்களில் வந்து பஸ்ஸு கிடையாது. ஸோ நடந்தான் போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஆட்டோவில் போகிற மாதிரி இருக்கும். ஆட்டோவில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட் இருக்காது. ஸோ நடந்தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால் நிறையா வந்து லக்கேஜ் வந்து கேரி பண்ணாதீங்க. ரொம்ப வெயிட்டாக இருக்கனால நடந்து போக முடியாது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து எனர்ஜி நல்லா இருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சோலோ ட்ராவல் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா டெய்லியும் வாக்கிங் போங்க. வாக்கிங் போனால் தான் உங்களால் நடக்க முடியும். நான் 3 நாளாக பயங்கரமாக நடந்துகிட்ருக்கேன். எனக்கு காலெல்லாம் பயங்கர வலியாக இருக்குது. ஸோ எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரில இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி வந்து 4வது நாள் ஆக்சுவலாக நான் ஊர்லேருந்து கிளம்பி. ஸோ ஆக்சுவலாக ஏற்காடில் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வந்து நிறைய பிளேஸ் இருக்குங்க. ஸோ பார்க்கு, அப்புறம் வந்து இந்த மாதிரி வியூ பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி பிளேஸுக்கெலாம் நீங்கள் வந்து போகணுன்னா கண்டிப்பாக பைக்கில் வரணும். இல்லை அப்படின்னா காரில் வந்தால் தான் சுற்றி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். தனியாக வந்தேன்னா கஷ்டம்தான். இப்போ ஃபால்ஸுக்கு போகிற வழி ஸ்டார்டிங்கே இறக்கமாக இருக்குது. ரிட்டன் போயிட்டு மறுபடியும் ஏறும் போது பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பயங்கர சம்பவம் இருக்குது. ஆல்ரெடி இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே சம்பவமாக தான் போயிட்டு இருந்தது. எல்லாமே மிஸ் ஆகிட்டே தான் இருந்தது. இன்றைக்கி டே எப்படி இருக்குன்னு தெரில. காலையிலே சம்பவம் தான். சீக்கிரமாக வந்து 2 மணி நேரம் வேஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. பார்ப்போம். இங்கே பாருங்கள், நான் வீடியோ எடுத்தாலும் தான் சவுண்டு விட்டுது. சோஃபாலாம் போட்டு உட்கார வச்சுருக்காங்க. இவ்வளோ நேரம் அமைதியாக தாங்க இருந்துச்சு. வீடியோ எடுக்கையும் சவுண்டு விடுது.
தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு. இப்போ பாருங்கள் அமைதியாகிடுச்சு. ஸோ இறக்கத்தில் இறங்கிட்டு இருக்கேன் நான். எனக்கு என்னென்னா இறங்குறது பிரச்சனை இல்லை, ரிட்டன் அகைன் வந்து 2 கிலோமீட்டர் வந்து மறுபடியும் ஏறணும், அதுதான் பெரிய பிரச்சனை. ஸோ பார்ப்போம் இந்த ட்ரிப்பில் வந்து எப்படியெல்லாம் சம்பவம் ஆகுது. ஆக்சுவலாக ஏற்காடுக்கு வந்து நீங்கள் வந்து பைக்கில் வந்தீங்கன்னா ஒர்த்துங்க. ஏன்னா பைக்கில் தான் செம்மையாக வந்து நம்ம வந்து ரைட் பண்ண முடியும். ஸோ ரைடிங் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏற்காடு வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா நிறைய அந்த ஹேர்பின் பென்லாம் இருந்தது. அது போக இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் போகும்போது எனக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா சில்லுன்னு ஆகுது. அதுதான் ஒரு மாதிரி இருக்கேன் நான். அந்த காற்று அப்படியே படப்பட வேறு மாதிரி இருக்குது அந்த ஃபீலு. ஸோ நிறைய பேருக்கு வந்து சோலோ ட்ராவல் பண்ண பிடிக்கும். எனக்குமே அதே தான், சோலோ ட்ராவல் பண்ண பிடிக்கும். ஆனால் அதில் சில கஷ்டங்கள்லாம் இருக்குது. அது இந்த மாதிரி கஷ்டங்கள் தான். பட் ஆனால் அந்த காற்று அப்படி படும்போது ஒரு ஃபீல் ஆகுது. அது வந்து வந்தால் தான் என்ஜாய் பண்ண முடியும். செம்மையாக இருக்குங்க. ஆனால் நல்லா குளிருது. ஆனால் ஏற்காடில் காலையில் செம்ம குளிர் இருந்தது. உடம்பெல்லாம் அப்படியே புல் அரிச்சிருச்சு. எனக்கு இப்போவுமே அப்படி தான் இருக்குது. கையெல்லாம் லைட்டாக அப்படியே புல் அரிக்குது. பாருங்கள், நான் மட்டும் அப்படியே ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கேன். பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க, ஹோட்டல்ஸ் ஆண்டு நிறையா. ஐயோ குரங்கு வேறு இருக்குங்க. பாருங்கள் ஒரு குட்டி குரங்கு வச்சுட்டு அப்படியே ஃபேமிலியோடு இருக்குது ஜாலி பண்ணிட்டு. இங்கே அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாலி பண்ணிகிட்ருக்காங்க. ஹில் ஸ்டேஷனாலே குரங்கு கண்டிப்பாக தான் இருக்கும். என்ன தைரியத்தில் நான் நடந்து வந்துட்டுருக்கேன்னு எனக்கே தெரில. சரி, ஏன்னா நிறைய பிளேசஸ் இருக்குங்க. ரொம்ப நேரம் நடந்து வந்ததுக்கப்புறம் இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ கிளியூர் ஃபால்ஸ் வந்து 1/2 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஆக்சுவலாக இது வரைக்கும் ரோடு இருக்குது. இந்த சைடு ஒரு மண் ரோடு மாதிரி போகுது. இது ப்ரைவேட்டாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஸோ இந்த சைடு இருக்குது, அதான் லெஃப்ட் சைடு எடுத்து போவோம். ஸோ இங்கே வந்து ஃபாக்ஸு சீசன் சஃபாரி, ஆமாம் இந்த ட்ரெக்கிங் போகிறதெல்லாம் போட்டிருக்காங்க. இதில் சஃபாரி போகிறது கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் வரைக்கும் நடந்து வந்திருப்பேன். ஃபுல்லாகவே இறக்கமாக தான் வந்துச்சு. எனக்கு இறக்கமாக இருந்தது ஹாப்பி கிடையாது. ஏன்னா ரிட்டன் வந்து நான் மேலே அப்படியே ஏறி போகணும். ஸோ ரிட்டன் போகிறதா ரொம்ப கஷ்டம். ஸோ இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அந்த மெயின் ரோட்லேருந்து வந்து அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு வந்து ரோடு எடுத்து வந்தோம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போகணும். பார்ப்போம், தண்ணி வரும்னு சொன்னாங்க ஃபால்ஸில். எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மெயின் ரோட்லேருந்து மறுபடியும் உள்ளே வரணும். ஸோ அந்த ரோட்டில் வந்து அப்படின்னா இந்த இடத்துல ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, ஜீப் ரைடுன்னு சொல்லிட்டு. இந்த சைடு ஒரு ரோடு இருக்கும், அந்த சைடு ரோடு போகக்கூடாது, கீழே ஒரு ரோடு போகுது. ஸோ இந்த ரோட்டில் வந்து மறுபடியும் வந்து ரைட் சைடு எடுக்கணும். ஸோ யாரும் நடந்து வந்தீங்கன்னா இதை பைக்கில் வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கடைக்கு அப்படியே கீழே இந்த சைடு இறங்கணும், இறக்கத்தில் இறங்குற மாதிரி. நான் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி அங்கேருந்தே நடந்தே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். அது இல்லாமல் இங்கே பாருங்கள் ரொம்பவும் ஸ்லோப்பாக இருக்குது. ஸோ இறங்கும் போது தெரியாது. ரிட்டன் நம்ம மேலே ஏறும்போது ஃபுல்லாகவே ஏற்றமாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டம் அது வந்து போகிறது. ஏற்றத்துலேயும் இறக்கத்துலேயும் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் இதுலேருந்து போட்டிருக்கு பாருங்கள், வே டு த ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து படிக்கட்டா சோலி முடிஞ்சு கீழே படிக்கட்டுங்க, ஃபுல்லாக நடந்து போகணும். ஸோ இந்த இதுலேருந்து வந்து படிக்கட்டில் இறங்கி போகிறோம். லாஸ்ட் டைம் வந்து இதே மாதிரி தான், சேம் வந்து கொல்லிமலைக்கும் இதே மாதிரி தான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். காலையில் சீக்கிரமாக போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபால்ஸ் வந்து விசிட் பண்ணியிருந்தோம். அங்கேயும் இப்படி தான் ரொம்ப தூரம் நடந்துட்டு அங்கே கூட வந்து டைரெக்டாக இறங்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டு மறுபடியும் ஸ்டெப்ஸு இறங்கி மறுபடியும் இது ஏறணும், அதுதான் கஷ்டம். எனக்கு இது நடந்து போகும்போது சேம் வந்து கொல்லிமலையில் வந்து ஆகாயக்கங்கை நீர்வீழ்ச்சிக்கு போகிறோம். ஸோ அதே ஞாபகம் தான் வருது. ஸோ ஆனால் அது வந்து டைரெக்டாக நம்ம கோயிலிருந்து அப்படியே டைரெக்டாக கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும் ஸ்டெப்ஸான்ட்டு. ஆனால் இங்கே வந்து நம்ம மெயினாக அந்த லேக்கில் இருந்து உள்ளே வந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்து அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் இறங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் பைக்லேயே இல்லை கார்லேயே வந்தாலுமே அந்த முன்னாடி ஒரு இடம் காட்டினால கார் பார்க்கிங் சொல்லி போட்டிருந்தாங்களா. ஸோ அந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் நடந்தால் வரணும்.
ஸோ இந்த ஃபால்ஸுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிஸ்க் இருக்கும். ஸோ இறங்கி ஏறணும், அதுதான் கஷ்டம். லக்கேஜோடு வந்தீங்கன்னா கஷ்டம் தான். நாங்கள் பாருங்கள் ஒரு பேக் லக்கேஜ் வேறு இருக்குது, பயங்கர வெயிட்டாக இருக்குது. எனக்கு கால் வேறு பயங்கர வலியாக இருக்குங்க. ஸோ 3 நாளாக பயங்கரமாக நடந்துகிட்டே தான் இருக்கேன். ஃபிங்கர்ஸ் ஃபுல்லாகவே பெயின், பயங்கர பெயின். நாளைக்குள்ளேருந்து ரெஸ்ட்டு தான். ஸோ நாளைக்கு பயங்கரமாக கால் வலிக்கும். இந்த ஃபால்ஸுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ டைம் வந்து 9 மணி ஆகுது. பட்டு கடை இன்னும் ஓப்பன் பண்ணல. மேபி ஆஃப்டர்நூன் மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஸோ எப்போவுமே வீக்கெண்டில் நல்லா கூட்டம் இருக்கும். வீக் டேஸில் வந்தோம் அப்படின்னா கூட்டம் இருக்காது. அதே மாதிரி இந்த மாதிரி ஃபெசிலிட்டியும் கிடைக்காது. கடை இந்த மாதிரிலாம் நிறைய இது க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்துட்டோங்க, ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. செமையாக இருக்குங்க, தண்ணி நல்லாவே வருதுங்க. உள்ளே போய் பார்ப்போம். தண்ணி செமையாக வருதுங்க. புதியூர் வாட்டர் ஃபால்ஸ் போயிடலாம். ஃபால்ஸ் பார்த்துருப்பீங்களா? எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நடந்து வந்ததுக்கு ஒர்த்து தான். ஆனால் இப்போ வந்து மேலே ஏறணும். ஸோ எந்த அளவுக்கு கீழே இறங்கி வந்தோமோ அந்த அளவுக்கு ரிட்டன் மேலே ஏறணுங்க. முதல் படி ஏறி வைக்கும் போது தான் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் ஈஸி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இந்த படி ஏறுறது முதல் படியிலேருந்து கடைசி படி வரைக்கும் கஷ்டம்தாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 200 படிக்கட்டு இருக்கிற மாதிரி போட்டிருக்கு. மெதுவாகவே தான் போகிறேன். இதுக்கப்புறம் நேராக நான் மெயின் ரோடு, அதாவது லேக் இருக்குல்ல, லேக் போயிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப தூரம் நடந்து போகணும்ல. ஸோ அதுக்கு தான். ஆனால் போகிற வழி எப்படி இருக்குன்னா, நம்ம இறங்கி வந்த பாதை மாதிரி அகைன் அப்படியே மேலே ஏறணும். கண்டினியூ பண்ணுங்கள் கைஸ். அங்கேருந்து நடந்து வந்திருக்கோம். நேரம் ரெஸ்ட் எடுத்துருந்தேன். ஏன்னா கால் பயங்கரமாக வச்சதுனால நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து எந்த பிளேஸ் போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சுருந்தேன். அப்புறம் தான் பக்கோடா வியூ பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் இருக்குது. ஸோ அந்த இடத்துலேருந்து ஒரு 2-3 பிளேசஸ்லாம் இருக்குது. ஸோ அதை கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். இங்கே இன்னும் போட்டிங் வந்து இன்னும் ப்ளே ஆகலை. போட்டிங் இன்னுமே ரன் பண்ணல. ஸோ க்ளோஸில் தான் இருக்குது. இன்னும் ஆட்கள் யாரும் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அங்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன்.